My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 எக்ஸாமினேஷன் மெடிக்கல் கவுன்சிலிங் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிச்சிடும். சோஃபார் இந்த வீடியோவை நம்ம 11:52 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ 12 o'clock வரைக்கும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எம்சிசி தரப்புல இருந்து வரல. ரிகார்டிங் ஆல் இண்டியா கோட்டா 15% ஆல் இண்டியா கோட்டா டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் இன்னிலிருந்து 21ஆம் தேதியிலிருந்து அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆகும் போது. ஸோ இப்போ வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல. கூடிய சீக்கிரத்தில் எனேபிள் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். சோஃபார் அஃபீஷியல் சீட் மேட்ரிக்ஸ் ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு கேட்டகரியில எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீடைல் சீட் மேட்ரிக்ஸ் இன்னும் வரல. இதுக்கு முன்னாடி ஒரு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸை ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணி ரிவைஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பேசியிருக்கிறோம். பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இல்லை. டோட்டலாக எவ்வளோ காலேஜஸ் வருது, எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, இது எல்லாமே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் ஆல் இண்டியா கோட்டால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, ஷுட் ஐ அப்லோட் எனி டாக்குமெண்ட்ஸ், நான் ஏதாவது ப்ராசஸ் இருக்குமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் பெற்றோர்களுக்கு இருந்ததுனால இந்த வீடியோவில் அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம், ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வெரி சிம்பிள். சரிங்களா? இங்க உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரே ஒரு டாக்குமெண்ட் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீட்னுடைய ஸ்கோர் கார்டு. ஸோ உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது மட்டும்தான் அவசியம். இது ரொம்ப ரொம்ப தேவையும் கூட. ஸோ இதுல இருக்கிற சில டீடைல்ஸை நீங்க என்டர் பண்ண போறீங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு அப்லோட் எனி டாக்குமெண்ட்ஸ். எந்த டாக்குமெண்ட்ஸையும் இப்போ அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கடந்த ஆண்டு வரைக்கும், இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ இன்னும் ஓப்பன் ஆகலை, பட் லாஸ்ட் இயர் வரைக்கும் எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் நம்பரையோ அல்லது லாகின் ஐடியோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இது லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கும். வெரி சிம்பிள் ஃபார்ம் தான். அதுல டாக்குமெண்ட் அப்லோட் அப்படிங்கிறது அந்த ஆப்ஷன் இருக்காது. ஆனா உங்களுடைய கேட்டகரியை கரெக்டாக செலக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். இப்போ உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டில் உங்களுடைய கேட்டகரி இருக்கு. இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு சொன்னேன். என்னதுன்னா நீட் ஸ்கோர் கார்டு. நீட் ஸ்கோர் கார்டில் நீங்க ஓபிசின்னு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா ஓபிசின்னு இருக்கும். ஜென்ரல்னு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா ஜென்ரல் இருக்கும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அதெல்லாமே அங்க அந்த கேட்டகரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கேட்டகரியை தான் இங்க நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. ஸோ யூ ஹாவ் டு செலக்ட் யுவர் கேட்டகரி அண்ட் செலக்ட் த காலேஜஸ். நீங்க எந்த மாதிரியான காலேஜஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. ஆர் யூ கோயிங் டு பார்ட்டிசிபேட் ஒன்லி ஃபார் த கவர்மெண்ட் காலேஜஸ்? இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் டென்டல் காலேஜஸ்னுடைய 15% சீட்ஸ்க்கு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களா, அல்லது எய்ம்ஸ், ஜிப்மர், ஏஎஃப்எம்சி புனே இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் ஆட் பண்ண போறீங்களா? எல்லாமே இருக்கும். நான் டீடைல் டெமோ வீடியோ நம்ம சேனல்ல போடுறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் தெளிவாவே எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் போட போறீங்களா? இப்போ நீங்க செலக்ட் பண்ற இந்த கேட்டகரி ஆஃப் காலேஜஸ்க்கு தகுந்த மாதிரி டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் தவிர மற்ற எந்த கல்லூரிகளை நீங்க ஆட் பண்ணாலும், மற்ற எந்த கேட்டகரி ஆஃப் காலேஜஸ் நீங்க போட்டாலும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ங்கிறது 5,000 rupees ஆர் 10,000 rupees. ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா 10,000, ஓபிசி, எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா 5,000 rupees. ஸோ இதுதான் அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா இருக்கும், டெபாசிட் அமௌண்டா இருக்கும். ஒருவேளை நீங்க டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் பிளஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் போடுறதாக இருந்தா 2,10,000 ஆர் 2,05,000 அப்படிங்கிறது வரும். இது அந்தந்த மாணவர்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கேட்டகரியை பொறுத்து. இப்போ இந்த அமௌண்ட்டை நீங்க பே பண்ணணும். ஓகேங்களா? செக்யூரிட்டி டெபாசிட்டை இன்னைக்கு பே பண்ணலாம். நாளையில இருந்து 22ஆம் தேதியிலிருந்து தான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆக போகுது. சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் எப்ப இருந்து ஓப்பன் ஆக போகுதுன்னா 22ஆம் தேதியில இருந்து தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வெப்சைட்ல இருக்கிறோம். ஸோ ஃபார் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம் வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டும் வரல ரிகார்டிங் கவுன்சிலிங் ப்ராசஸ். அதே மாதிரி தான் எம்சிசியினுடைய வெப்சைட்லயும் எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. ஸோ இங்க பாருங்க, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் 2024 தான் போட்டிருக்கிறாங்க. இது போன வருஷத்தினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். ஆனா இப்போ வரைக்கும் அதுல வரல. இந்த இடத்துல அதை மாத்திட்டு 2025னு போடணும். வெப்சைட்டையாவது அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அல்லது புது லிங்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் 2025 அப்படின்னு வரணும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்த உடனே நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடும். அண்ட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதியிலிருந்து இன்னையிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 28ஆம் தேதி வரைக்கும் நீங்க எப்பனாலும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்றதாக இருந்தா
22ஆம் தேதியில இருந்து மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஆஸ் பர் த ஷெட்யூல். சரிங்களா? ஸோ ரிசல்ட் எப்போ வரப்போகுது? 31st ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க. 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதிக்குள்ள நீங்க ஆகஸ்ட் 6க்குள்ள உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ். இதுல ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதையும் நான் ஆல்ரெடி வீடியோல போட்டிருக்கோம். 30th ஜூலைல இருந்து 6th ஆகஸ்ட் வரைக்கும் கவுன்சிலிங் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு எம்சிசி கொடுத்த ஷெட்யூல். இதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியும் ஒரு டீடைல் ஷெட்யூல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அது வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு வேற எந்த விதமான முக்கியமான அப்டேட்டும் மாறல. கூடிய சீக்கிரத்துல வந்துடும் நம்புறேன். அப்படி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம சேனல்ல பதிவு செய்யறேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெமோ வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அதுல ஏதாவது தவறுகள் இதெல்லாம் இருக்கா, எங்கெல்லாம் மாணவர்கள் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு கேர்ஃபுல்லான எல்லா விஷயங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணுங்க. மொபைல் போன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. டியூ டு ஸ்கிரீன் சைஸ் ரொம்ப லிமிட்டடா இருக்கிறதுனால காலேஜஸ் ரீஅரேஞ்ச் பண்றது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது ஒரு ஹெக்டிக் ஜாபா இருக்கும். ஸோ உங்களுடைய லேப்டாப்லயோ அல்லது கம்ப்யூட்டர்லயோ அல்லது பெரிய ஸ்கிரீன் இருக்கக்கூடிய டேப்லயோ நீங்க வந்து தாராளமா செய்யலாம். ஆனா மொபைல் போன்ல சின்ன டிஸ்பிளேல உங்களுடைய 5.5 வருஷம் படிப்பை முடிவு பண்ணாதீங்கிறது என்னுடைய வேண்டுகோளா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச். நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச்.